الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ورتل القرآن ترتيلا صدق الله العلي العليم قال النبي صلى الله عليه وسلم أكثروا تلاوة القرآن قبل أن يرفع أو كما قال عليهم الصلاة والسلام. அகில உலகத்தை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கிற ஏக வல்லோன் அந்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுக்கே எல்லா புகழும் உரித்தாகட்டுமாகுக. அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் கண்மணி நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய அடிச்சுவடுகளை அப்படியே பின்பற்றிய சத்திய சஹாபாக்களின் மீதும் தாபியீன்கள் தபா தாபியீன்கள் இமாம்கள் அவுலியாக்கள் நல்லோர்கள் சுஹதாக்கள் சாலிஹீன்கள் இந்த மஜ்லிஸில் அமர்ந்திருக்கக்கூடிய இன்னும் வர இருக்கக்கூடிய நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக. அல்லாஹ்னுடைய மாபெரும் கிருபையினால் சங்கைமிக்க ரமலானுடைய மாதத்தை அந்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்மவர்களுக்கு பரிபூர்ணமாக கொடுத்திருக்கிறான். கொடுத்த அந்த ரப்பிற்கே எல்லா புகழும். அல்லாஹ் செய்த அத்தனை அமல்களையும் கபூல் செய்வானாக. ரமலானை கபூல் செய்வானாக. இனிமேல் இதுபோல் நூற்றுக்கணக்கான ரமலான்களை சந்திக்கிற அதில் அமல் செய்கிற பாக்கியத்தை வல்லோன் அல்லாஹ் நமக்கும் நம்மளுடைய சந்ததிகளுக்கும் கொடுத்தருள் புரிவானாக. கண்ணியமானவர்களே, பள்ளியோடு நம்மளுடைய தொடர்பு, குர்ஆனோடு நம்மளுடைய தொடர்பு, அமல்களால் இதுவரை நாம் வைத்திருந்த அந்த தொடர்பு ரமலானோடு விட்டு போகாமல் பள்ளியோடு இருந்த அந்த தொடர்பு இனிவரும் காலங்களில் ஹயாத்துள்ளவரை பள்ளியிலே இருக்க அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானா. குர்ஆனோடு வைத்திருந்த தொடர்பு ரமலானில் மட்டும் அல்லாமல் இனிமேல் வருகிற காலங்களில் குர்ஆனோடு பயணிக்கிற நசீபை வல்லோன் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் கொடுத்தருள் புரிவானாக. எத்தனை எத்தனை அமல்கள், அந்த அமல்கள் ரமலானோடு முடிந்து விடாமல் இனி வரும் காலங்களிலும் அந்த தொடர்பை அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. அமல்கள் செய்ய அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹ்வுடைய தொடர்பு ஹயாத்துள்ளவரை இருக்க அல்லாஹ் நமக்கெல்லாம் தௌஃபீக் செய்வானாக. கண்ணியமானவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அக்ஸிரு திலாவத்துல் குர்ஆன் கபுல அன் யுர்ஃபா. அக்ஸிரு திலாவத்துல் குர்ஆன், குர்ஆனை நீங்கள் அதிகமாக ஓதிக்கொள்ளுங்கள். குர்ஆனை நீங்கள் அதிகமாக ஓதிக்கொள்ளுங்கள். ஏனென்றால் கபுல அன் யுர்ஃபா, அது உயர்த்தப்பட்டுவிடும். அது உயர்த்தப்படுவதற்கு முன்னால் நீங்கள் குர்ஆனை அதிகமாக ஓதிக்கொள்ளுங்கள் என்றார்கள். ஹஜ்ரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா பெருமானாருடைய சபையில் அமர்ந்திருந்த ஹஜ்ரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறார்கள், குர்ஆனை நீங்கள் அதிகமாக ஓதிக்கொள்ளுங்கள். கபுல் அன் யுர்ஃபா, அது உயர்த்தப்படுவதற்கு முன்னால் என்றார்கள் ஹஜ்ரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா. பார்சில் அழகான ஒரு கவிதை எழுதுவார். கிதாபுகளிலே, ஹதீஸ் கிரந்தங்களிலே அந்த வார்த்தை பதிவு செய்வார்கள். எந்த பூமியில் மழை இல்லையோ அங்கே பயிர்கள் எல்லாம் வீணாகிவிடும். எந்த பூமியில் மழை இல்லையோ அங்கே பயிர்கள் எல்லாம் வீணாகிவிடும். எந்த வீடுகளில் தீனும் குர்ஆனும் இல்லையோ அந்த சந்ததியே வீணாகிவிடும் என்கிறார்கள்.
கவிஞர்கள் கிதாபுகளிலே பதிவு செய்வார்கள். எந்த வீட்டுல தீன் இல்ல, குர்ஆன் இல்லை என்றால் அவர்களும் சரி அந்த சந்ததிகளும் சரி அது வீணாகிவிடும் என்கிறார்கள். கிதாபுகளிலே பதிவு செய்யப்படுவார்கள். கண்ணியமானவர்களே, அதனாலதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவா, வரத்தினில் குர்ஆன தர்தீலா, நீங்க குர்ஆன அழகிய முறையை ஓத கத்துக்கிடுங்கிறான் அல்லாஹ். நல்ல குர்ஆனை ஓதுங்கள் என்கிறான் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா. அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்க, மதரசாவிற்கு வந்து ஹஜ்ரத் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா முதல்ல மதீனாவுல மதரசா ஏற்பாடு செஞ்சவங்க அவங்கதான். ஹஜ்ரத் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு. ஏன்னா மதரசாக்கள் ஏற்பாடு செய்து விட்டோமேயானால் மார்க்க கல்வி பரவும், தீனுடைய கல்வி பரவும், குர்ஆன் எல்லா மனிதர்களிடத்திலே போய் சேரும். அந்த அடிப்படையிலே சர்க்காரி ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உத்தரவுக்கு இணங்க மதீனாவில் முதல் ஹிஜ்ரத் செய்து ஹஜ்ரத் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அங்கங்க மதரசாக்களை ஏற்பாடு செய்தார்கள். குர்ஆனை கற்றுக் கொடுத்தார்கள், குர்ஆனோடு தொடர்பு வைக்க சொன்னார்கள். ஹஜ்ரத் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு மதீனாவாசிகள்ல சிலர்கள் வந்தாங்க. அவுஸ் கூட்டத்தை சார்ந்த தலைவர்கள், ஹஜ்ரஜ் கூட்டத்தை சார்ந்த தலைவர்களில் சில சஹாபாக்கள் இப்பதான் புதுசு இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டவங்க, பழுத்த பழம்லாம் கிடையாது, இஸ்லாத்தை புதுசா ஏத்துக்கிட்டவங்க முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா வந்தாங்க. இந்த மதரசாவில் சின்ன பிள்ளைங்க தான் வரணுமா இல்ல எப்படி அப்படின்னு விசாரிக்கிறாங்க. ஹஜ்ரத் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா சொன்ன ஒரே வார்த்தை, குர்ஆன் உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்களும் வரணும்னா. சுப்ஹானல்லாஹ். குர்ஆன் அது சின்ன பிள்ளையா இருக்கட்டும், பெரிய பிள்ளையா இருக்கட்டும், பெரியவங்களா இருக்கட்டும், குர்ஆன் உங்களிடத்திலே இல்லை என்றால் நீங்களும் இதில் வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்கிறார்கள் ஹஜ்ரத் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு. குர்ஆன் இருக்கிறவங்களும் குர்ஆன்ல இருக்கணும், குர்ஆன் இல்லாதவர்களும் மதரசாக்களில் வந்து குர்ஆனுடைய தொடர்பு வைத்துக் கொள்ள வேண்டும் என்கிறார்கள் ஹஜ்ரத் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு. அதனாலதான் சர்க்காரி ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அழகான வார்த்தை, குர்ஆனில் இருந்து ஒரு ஆயத்தை நீங்கள் கற்பது, ஒரு ஆயத்து தான், அதிகமெல்லாம் இல்ல, அலிஃப் லாம் மீம் அவ்வளவுதான். ஸாலிகல் கிதாபு லா ரைப ஃபீ, இந்த வேதத்துல எந்த சந்தேகமும் இல்ல அப்படிங்கிற ஒரு ஆயத். குல் அஊது பி ரப்பின் நாஸ் ஒரு ஆயத், ஆமா, வன் நஜ்மி இதா ஹவா ஒரு ஆயத், வத்தூர் ஒரு ஆயத், யாசீன் ஒரு ஆயத். தெரிஞ்ச ஆயத்துல தெரியாத ஆயத்து மதரசாக்களில் வந்து, அது சிறியவரோ பெரியவரோ மதரசாக்களில் வந்து ஒரு ஆயத்தை கற்று செல்லுவது 100 ரக்காத்து தொழுறதுக்கு சமம். 100 ரக்காத்து பை ஒரு நாள் முக்கி தொழுதாலும் நம்மளால அவ்வளவு தொழ முடியாது. 20 ரக்காத்து தொழுது முடிக்கிறதுக்குள்ள தராவிக்கு என்ன பாடுபடுறோம் நமக்கு தெரியும். 20 ரக்காத்து, ஒருத்தர் அசுங்கிறாரு, ஒருத்தர் புஷ்ங்கிறாரு, ஹாபிஸா ஒரு அரைஜூசி எக்ஸ்ட்ரா ஓதிட்டா அவரால முடியல, அவர் வெளியே வந்தோன்னா அவர் கை காலமா பிடிக்கிறது, என்னங்க இப்படி நிக்க வச்சுட்டீங்க அப்படின்னு கேட்கறது. ஆமா, 20 ரக்காத்து நம்மளால் நிம்மதியாக இன்றைக்கு தொழ முடியவில்லை. கை வலிக்கிறது, கால் வலிக்கிறது, உடம்பு வலி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க உம்மத்துல, ரசூலுடைய உம்மத்துல பிறந்த நமக்கு எத்தனை பெரிய பாக்கியம். மதரசாக்களில் வந்து ஒரு ஆயத்தை நீங்கள் கற்பது 100 ரக்காத்துகள் தொழுவதற்கு சமம் என்றார்கள் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹஜ்ரத் மஹ்மூத் அல் ஹசன் ரஹிமஹுல்லாஹ் மிகப்பெரிய முஹத்திஸ், அவர்கள் சொன்ன வார்த்தை, முஸ்லிம் சமூகம் சோதனைக்குள்ளாக்கப்படுவது 2 விஷயத்துலதான். முஸ்லிம் சமூகம் சோதனைக்குள்ளாக்கப்படுவது 2 விஷயத்தில். ஒன்று, ஒற்றுமையின்மை. ஒற்றுமை இல்லாததனால அவங்களுக்கு சோதனை வரும். அடிச்சுக்கிறாங்க, இவங்களை சேரல, பிரிந்து கிடக்கிறார்கள் அப்படின்னா அந்த சமூகத்தில் சோதனைகள் வரும். அதை எழுதி வச்சுக்கிடணும். ஏன்னா அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்லுவான், வலா தஃபர்ரகு, நீங்க ஒருவருக்கு மத்தியில பிரிந்து விடாதீர்கள். அப்படி பிரிஞ்சிட்டீங்கன்னா நீங்கள் பலம் குன்றி விடுவீர்கள். இவனை அடிச்சா அவன் இவனை வந்து கேட்க மாட்டான், அவனை அடிச்சா இவன் வந்து அவனை கேட்க மாட்டான். அச்சா லேந்த போனா நல்லா வாங்கட்டும், அவனுக்கு வேணும் நம்மளே சொல்லுவான்.
நம்மால அடி வாங்குறத பார்த்துட்டு இவன் வேடிக்கை பார்த்துட்டு நம்மாலே சொல்லுவான் அவனுக்கு நல்லா வேணும், அவன் அடி வாங்கட்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குர்ஆனுடைய ஆயத்தை பாருங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வலா தஃபர்ரகு, இஸ்லாமியர்கள் முஸ்லிம்கள் பிரிந்து விட வேண்டாம். அப்படி நீங்கள் பிரிந்து விட்டால் பலம் குன்றி போய் விடுவீர்கள். அவன் அடிப்பான். அப்போ மஹமூதுல் ஹசன் ரஹிமஹுல்லாஹ் அவங்க ரெண்டு விஷயத்தை அழகா பதிவு செய்வாங்க. ஒண்ணு, இஸ்லாமியர்கள் சோதனைக்குள்ளாக்கப்படுவதெல்லாம் ஒண்ணு ஒற்றுமை இல்லாத காரணம். அல்லாஹ் ஒற்றுமையோடு வாழ நமக்கு தௌபீக் செய்வான். இரண்டாவது, குர்ஆனுடைய தொடர்பை விட்டு விடுவது. குர்ஆனுடைய தொடர்பை எவர்கள் விட்டு விடுகிறார்களோ, எந்த சமூகம் விடுமோ அவர்களுக்குள்ளால் சோதனைகள் ஏற்படும் என்கிறார் ஹஜ்ரத் மஹமூதுல் ஹசன் ரஹிமஹுல்லாஹ். இது குர்ஆனுடைய ஹதீஸுடைய ஆழமான விளக்கம். சஹாபாக்கள்லாம் ஏங்கி இருக்கிறாங்க. குர்ஆனை ஒரு நாளைக்கு தொடலன்னா ஏங்குவார்கள். இன்னைக்கு குர்ஆனை என்னால தொட முடியலையே என்று அழுத சஹாபாக்கள் எல்லாம் ஏராளம், பட்டியல்கள். இஸ்லாத்தை ஏத்த புதுசுல உமர் ரலியல்லாஹு அன்ஹு குர்ஆன் ஓத தெரியாது. அதற்கு பிறகு குர்ஆன் கொடுத்த பிறகு அதை கற்று அதை ஓத ஆரம்பித்த பிறகு ஒவ்வொரு ஆயத்திலும் அழுகாத இடமே இல்லை. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொர்க்கத்தை பத்தி சொன்னாலும் அழுவாங்க, நரகத்தை பத்தி அல்லாஹ் பேசினாலும் வருவாங்க, மறுமையை பற்றி பேசினாலும் அழுவார்கள். குர்ஆனை தொடாத நேரமே கிடையாது. எல்லா நேரத்திலும் குர்ஆனோடு வாழ்ந்த சஹாபாக்கள். சில சஹாபாக்களுக்கு குர்ஆனை தொடுற அந்த வாய்ப்பு கிடைக்கல. ஏன்னா அவங்க பொழுதே போர்லயே கழிஞ்சிருச்சு. இரவு பகல் போர்களிலே கழிந்தது. அதுல ஒரு நபர் யார் தெரியுமா? ஹஜ்ரத் காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா. எத்தனை பெரிய சஹாபி! இஸ்லாத்தின் போர்வாள் என்று பெயர் எடுத்த ஹஜ்ரத் காலித் இப்னு வலீத் நூற்றுக்கணக்கான நாடுகளை இஸ்லாத்தின் பக்கம் திருப்பிய ஹஜ்ரத் காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா போருக்கு போயிடுவாங்க. போன பல மாதங்கள் வருடங்கள் கழித்து வருவாங்க. வந்தவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலித் இந்த பக்கம் போங்கன்னுவாங்க. அல்லாஹ்வுடைய ரசூலுடைய கட்டளை, அங்க போயிடுவாங்க. இப்படியே போர்க்களத்தில் வருடங்களை கழித்த ஹஜ்ரத் காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா கடைசி தருணம் இதுக்கு மேல அவரால் போருக்கு போக முடியாது, ஏன்னா வயசாயிடுச்சு. கடைசி தருணம் பெட்ல படுத்திருந்தவங்க அழுதுகிட்டே படார எந்திரிச்சு உட்கார்ந்தாங்க. ஹஜ்ரத் காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா குர்ஆனுடைய ஏடுகளை எடுத்தாங்க. கையில எடுத்துட்டு ரொம்ப நேரம் அழ ஆரம்பிச்சுட்டாங்க. அல்லாஹ்வுடைய பாதையிலேயே ஃபீ சபீலில்லாஹ்வையே பல ஆண்டுகள் நான் கடித்து விட்டேன். ஓ குர்ஆனே, உன்னை கொண்டு என்னுடைய தொடர்பு ரொம்ப கம்மி. ஆனால் ஒவ்வொரு நாளும் நான் ஏற்கப்படுவேன், வருத்தப்படுவேன். உன் தொடர்பு எனக்கு இல்லையே என்று சிரமப்பட்டேன். அந்த தொடர்பு உனக்கும் எனக்கும் ரொம்ப குறைவு. ஹஜ்ரத் காலித் இப்னு வலீத் குர்ஆனை கையில வச்சுக்கிட்டு அழுகுறாங்க. உன்ட ரொம்ப நாள் நான் தொடர்பு வைக்கலையே என்ற ஏக்கத்தில் அழுகிறார்கள். அழுகையினுடைய உச்சம் தன் கண்களில் வைத்துக் கொண்டார்கள். நெஞ்சினோடு நெஞ்சு அணைத்துக் கொண்ட ஹஜ்ரத் காலித் இப்னு வலீத் குர்ஆனோட சாஞ்சாங்க. ரூஹ் பிரிஞ்சிருச்சு. அவ்வளவுதான். அப்ப அவங்க உள்ளத்துல எவ்வளவு கஷ்டம் இருந்திருக்கும். நான் குர்ஆன் ஓதலையே, அந்த பிரியம் இருந்துச்சு தினமும் அவங்கள்ட்ட. கால சூழ்நிலை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போருக்கு அனுப்புனதுனால மட்டும்தான் அவங்க குர்ஆன் அவங்களால தொட்டு ஓத முடியல, தவிர வேற எந்த காரணமும் இல்ல. ஹஜ்ரத் காலித் இப்னு வலீதுக்கு இருந்திருந்தா நூற்றுக்கணக்கான குர்ஆனை ஓதியிருப்பார்கள். தினம் குர்ஆனோடவே கழித்திருப்பார்கள். ஹஜ்ரத் காலித் இப்னு வலீத் என்னைக்கு அந்த கவலை நமக்கு வந்துச்சு? அழுகை நெஞ்சோடு வைத்துக் கொண்டு சாட்சி விட்டார்கள். ஹஜ்ரத் காலித் இப்னு வலீத், இந்த குர்ஆனுடைய தொடர்பு எனக்கு இல்லாம போச்சு ரப்பே என்று குர்ஆனோடவே ரூஹ் பிரிந்தது. ஹஜ்ரத் காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா எப்போ நம்ம அந்த குர்ஆனோடு தொடர்பு வைத்துக் கொள்வது? அல்லாஹ் வைத்துக் கொள்ளக்கூடிய நசீபை நமக்கு தருவானாக. கண்ணியமானவர்களே, குர்ஆன் சுப்ஹானல்லாஹ் எத்தனை பெரிய சிபாரிசுக்குரியது. அல்லாஹ் அதற்குன்னு தனி அந்தஸ்து கொடுத்திருக்கிறான். குர்ஆனுக்கு என்று அல்லாஹ் தனி அந்தஸ்தை கொடுத்திருக்கிறான். நாளை மறுமையில் சிபாரிசு செய்யும். இந்த குர்ஆனுடையவர்கள்லாம், குர்ஆன் ஓதுறவங்க எல்லாம் நாளை மறுமையில லைன்ல நிற்பாங்க. அது நிற்கும் போது குர்ஆனும் வந்து நிற்கும். அவங்க நிற்கும் போது குர்ஆனும் வந்து நிற்கும். அல்லாஹ் கேட்பான்,
உங்களுக்கு என்ன இங்க வேலை? ரப்பே இவர்கள் என்னுடையவர்கள், ரப்பே இவர்கள் என்னுடையவர்கள். என்ன செய்யணுங்கிற குர்ஆன் சொல்லும். குர்ஆன் ஓதியவர்களை பார்த்து குர்ஆன் சொல்லும், ரப்பினிடத்திலே சிபாரிசு செய்யும், ரப்பே நாயனே இவர்களுக்கு சொர்க்கத்தினுடைய அந்த அணிகலன்களை நீ அணிவிப்பாயா. அல்லாஹ் சொல்லுவான், அணிவியுங்கள் என்பான். சொர்க்கத்தினுடைய அணிகலன்கள் அதை அணிவிக்கப்படும். குர்ஆன் மறுபடியும் சொல்லுவான், ரப்பே தினம் தினம் என்னை இவர் அலங்கரித்தார். அப்படின்னா என்ன? ஓதுனார். தினம் தினம் என்னை இவர் அலங்கரித்தார், அழகான முறையிலே ஓதுவதற்கு முயற்சி செய்தார். ரப்பே இவரை நீ இன்னும் அழகுபடுத்துவாயா. இரண்டாவது முறை சிபாரிசு செய்யும். அல்லாஹ் இன்னும் அழகுபடுத்துங்கள் என்பார். அணிகலன்கள் அணிவிக்கப்படும். அடுத்து என்னன்னு அல்லாஹ் கேட்பான், ரப்பே வேறு எதுவும் வேணாம், உன் பொருத்தம் அவருக்கு கொடுத்துரு, உன்னுடைய பொருத்தம் அவருக்கு நீ கொடுத்து விடு என்று குர்ஆன் சிபாரிசு செய்யும். அல்லாஹ் அந்த குர்ஆன் உடையவருக்கு தன்னுடைய பொருத்தத்தை அல்லாஹ் கொடுத்து விடுவான். அல்லாஹ் தான் பொருத்தத்தை ஒரு மனிதனுக்கு கொடுத்ததும் அவனுக்கு கிடைக்கிற முதல் கிஃப்ட் என்ன தெரியுமா? அல்லாஹ்வே சொல்லுவான், என் கலாம் நீ ஓதுன்னு சொல்லுவான். என் கலாம் நீ ஓது, நான் கேட்கணும். இவ்வளவு நாள் உலகத்தில் நீ ஓதுனாய், நான் கேட்டேன், இருந்தாலும் என் முன்னால் நீ குர்ஆனை ஓது என்பான். இது எத்தனை பெரிய பாக்கியம்! படைச்ச ரப்புக்கு முன்னால குர்ஆன் ஓதுறது சாதாரணமான விஷயமா? அல்லாஹ் பொருத்தி கட்ட உடனே சொல்லுகிற முதல் வார்த்தை நீ ஓது என்பான். குர்ஆனுடையவர் ஓத ஆரம்பிப்பார், பார்த்து ஓதுவார். அப்ப அல்லாஹ் சொல்லுவான், நீ ஓதிக்கொண்டே இரு, எங்க வரைக்கும் முடிக்கிறோ அவ்வளவு தரஜாக்கள் உனக்கு சொர்க்கத்துல கூடும். அல்லாஹ் சொல்லுவான், நீ எங்க நிப்பாட்டியோ அது வரைக்கும் உனக்கு சொர்க்கம். அல்லாஹ் தரஜாக்களை கூட்டுவான். அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன் மகனுக்கு செய்த மிகப்பெரிய உபதேசம் என்ன தெரியுமா? மகனே, சிறு வயதில் குர்ஆனை உள்ளத்தில் பதித்துக் கொள், சிறு வயதில் குர்ஆனுடைய தொடர்பை ஏற்படுத்திக் கொள். நீ பெரியவனாகிவிட்டால் சுத்தமாக அந்த குர்ஆனுடைய தொடர்பு உனக்கு இல்லாமல் போய்விடும். மகனே, சிறு வயதிலேயே குர்ஆனுடைய தொடர்பை ஏற்றுக்கொள், ஏற்றிக்கொள் உள்ளத்தை என்றார்கள் ஹஜ்ரத் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம். அதனாலதான் ஹஜ்ரத் மஅமர் ரலியல்லாஹு அவங்க சொல்லுவாங்க, ரொம்ப அழகான வார்த்தை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல சொல்லுவாங்க, சிறு வயதுல குர்ஆனை உள்ளத்துல பதிய வைக்கிறது மலையை குடைஞ்சு உள்ள வைக்கிற மாதிரியா. சுப்ஹானல்லாஹ் சொல்லுங்க வை. ஹயாத் இருக்க வரைக்கும் அது மறக்காது, எப்போ எடுத்தாலும் ஓதுவார். சிறு வயதில் உட்கார வைப்பாரு. ஆனா தொடர்பு இருந்துகிட்டே இருக்கணும், ஓதிக்கிட்டே இருக்கணும், மறக்கவே மறக்காது. எப்படிலாம் குர்ஆன் எடுக்கிறோமோ ஓதிக்கிட்டே இருப்பது. சுத்தமா விட்டுட்டோம்னா ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அது அவுத்து விட்ட ஒட்டகத்தை போலன்னா, கொஞ்ச நாள் டச்சு விட்டு போயிருச்சுன்னா அது அதுவாவே போயிடும். குர்ஆன் அவருடைய உள்ளத்தை விட்டு போயிடும். குர்ஆன் ஓதிக்கிட்டே இருக்கணும். ஹஜ்ரத் மஅமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, வயோதிகத்தில் ஓதுகிற குர்ஆன் தண்ணீரில் எழுதுவதை போல. வயசு முத்தி போயிருச்சு, சரி இனிமே குர்ஆன் ஓதணும் அப்படின்னு அவர் ஓதினாலும் கூட தண்ணீரில் எழுதுவதை போல. இப்படி ஓதிக்கிட்டே வரும்போது அந்த இருக்கிற மறந்து போயிடும், இப்படி ஓதிக்கிட்டே இருக்கும் போது இந்த இடத்துல இருந்து மறந்து போயிடும். ஆமா, உட்கார வைப்பது ஆக சிரமம். அதனால் சொல்லுகிறேன், சிறு வயதில் குர்ஆனை உள்ளத்தில் ஆழமாக பதிய வைக்க வேண்டும். வயோதிகர்களும் அதை முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. குர்ஆனுடைய தொடர்பை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 4 விஷயத்துக்காண்டி தான் இந்த உலகத்தை நான் அழிக்காம இருக்கிறேன். அல்லாஹ் சொல்றான், ஹதீஸ் குதுசி. அல்லாஹ் சொன்னதாக பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 4 விஷயங்களுக்காக வேண்டி இந்த உலகத்தை நான் அழிக்காமல் இருக்கிறேன் என்கிறான் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா. அதுல முதல் விஷயம் என்ன தெரியுமா? இரையற்றமுள்ள வாலிபர்கள் குர்ஆன் ஓதுவார்களே, அவர்களுக்காக வேண்டி இந்த உலகத்தை நான் அழிக்காம இருக்கிறேன்னு அல்லாஹ். இது எத்தனை பெரிய பாக்கியம் பை. இந்த வார்த்தையை சொன்னதுக்கு பிறகு எந்த சஹாபாக்களும் குர்ஆன் இல்லாம இல்லை. பிரயாணத்தில் குர்ஆன், குர்ஆன் கையோடு இருப்பாங்க. பிரயாணத்தில் குர்ஆன், வேலையில் குர்ஆனை ஓதுவார்கள். இன்னைக்கு பாருங்க, சில நாடுகள்ல பைப்பை முறுக்கிட்டு இருப்பாரு, குர்ஆனுடைய ஆயத்தை ஓதுவார். வண்டியை ஓட்டிக்கிட்டு இருப்பாரு, குர்ஆனுடைய ஆயத்தை ஓட்டிக்கிட்டே வண்டியை ஓட்டிக்கிட்டு இருக்கிறார். ஆடு உருக்கிறார், ஆடு உரித்து கொண்டிருக்கும் போது குர்ஆனுடைய வசனங்களை ஓதுகிறார். குர்ஆனுடைய தொடர்பு நம்ம
நமக்கு இருந்து கொண்டே இருக்க வேண்டும். ஒரு ஆயத்துக்கு ஒரு எழுத்துக்கு 10 நன்மை, அதற்கு நிகர் வேறு இல்லை. சர்க்காரி ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், திக்ரிலேயே உயர்ந்த திக்ர் லா இலாஹ இல்லல்லாஹ், அந்த திக்ரோடு நாங்கள் இருந்து கொண்டே இருக்க வேண்டும், சிறந்த விஷயத்தை சொல்லித் தாருங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குர்ஆன் ஓதுறது தான் பெரிய திக்ருன்னா. நீங்க குர்ஆனை திறந்தாலே யாருடைய ஞாபகம் வந்துடும்? ரப்பின் ஞாபகம் வந்துவிடும். அது அல்லாஹ்வை நினைத்து கொண்டே இருப்பது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸ் சொன்னாங்க பை, ரொம்ப சூப்பரான ஹதீஸ். அந்த ஹதீஸ் படிச்சது எனக்கு மெய் சிலிர்த்து போச்சு. என்னன்னா, ஒருத்தர் குர்ஆன் ஓதிக்கிட்டே இருக்கிறார். காலையில இருந்து இரவு வரை நேரம் கிடைக்கும் போது குர்ஆன் ஓதிக்கிட்டே இருக்கிறாரு. அவருக்கு துவா செய்ய நேரம் இல்லை. என்ன செய்ய பை? தேவை இருக்குது இல்ல பை, அல்லாஹ்ட்ட முறையிட வேண்டும். துவா செய்ய நேரம் இல்லை. சர்க்காரி ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், குர்ஆன் ஓதி ஒருத்தருக்கு நேரம் இல்லாமல் துவா செய்யவில்லை என்றால் அவர் செய்யாட்டி அவருடைய தேவைகள் அல்லாஹ்வே நிறைவேற்றிறான். இது எத்தனை பெரிய பாக்கியம். இவர் குர்ஆன் ஓதிக்கிட்டு இருக்கிறார், ஆனா துவா செய்ய நேரம் இல்ல. குர்ஆனோடவே ஓதிக்கிட்டு இருக்கிறார், நாட்கள் கழிகிறது. கேட்க வேணாம், யார் கொடுப்பா? அல்லாஹ் கொடுப்பா. அவருடைய தேவைகள் அத்தனையும் ரப்பு பூர்த்தி செய்கிறார் என்றார்கள் சர்க்காரி ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹைர், 4 விஷயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த 4 பேர்கள் இருக்கிற வரை நான் இந்த உலகத்தை அழிக்க மாட்டேன் என்கிறான் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா. அதுல முதல் விஷயம், இரையச்சம் உள்ள வாலிபர்கள் குர்ஆனுடைய தொடர்புடையவர்கள் இருக்கும் வரை நான் இந்த உலகத்தை அழிக்கிறது இல்லை. ஒண்ணு. இரண்டாவது, சர்க்காரி ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தொழுகையில் ருக்கு செய்யும் முதியவர்கள் இருக்கும் வரை நான் இந்த உலகத்தை அழிக்க மாட்டேன். பை, நான் சொல்றது புரியுதா? தமிழ்ல தான் பேசுறேன். தொழுகையில் ருக்கு செய்யும் முதியவர்கள். சில முதியவர் என்ன செய்வாங்க, கூடிய முடியல அப்படின்னு சேர்ல உட்கார்ந்தவங்க. இன்னொன்னு சொல்ல, சேர்னா இதை நான் சொல்லிடுவேன். எப்பெல்லாம் சேர் வருதோ அப்பெல்லாம் நான் சொல்லிடுவேன். ஆமா, சேர்ல உட்கார்ந்து தொழுவது மார்க்கத்துல அனுமதி இல்லை. உட்கார்ந்து தொழுவணும்னு முடிவு எடுத்தா எங்க உட்கார்ந்துருணும் பை? கீழே உட்கார்ந்து. உட்காரவும் கீழே முடியல அப்படின்னா படுத்துக்குங்க, காலை நீட்டிக்குங்க, ஒரு பக்கம் காலை நீட்டிங்க. சிம்மாசன தொழுகை மார்க்கத்தில் அனுமதி இல்லை. சேர்ல உட்கார்ந்து தொழுவதற்கு அனுமதி இல்லை. சரி, சில பேர் நாங்க எல்லாரும் பேசிக்கிறோம், பேசிக்கிங்க. சில சொல்லுவாங்க, முடியல தானே சேர்ல உட்கார்றோம், தாராளமா பேசிக்கங்க. அது உங்களுக்கும் யாருக்கு மத்தியில உள்ளது? அல்லாஹ்வுக்கு மத்தியில உள்ள. அலிம் சாக்கள்ல கேட்டீங்கன்னா நாங்க இதுதான் சொல்லுவோம். மார்க்கத்துல எந்த விதமான அனுமதி இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க எந்த அனுமதியும் கொடுக்கல. மக்கால தொழுறாங்க, மதீனால தொழுறாங்க, அவங்களுக்கும் இதே கதிதான். அவங்களுக்கும் ரப்புக்கும் மத்தியில உள்ள தொடர்பு. அல்லாஹ் அதை ஏத்துக்கலாம். நாங்களும் துவா செய்யறோம், அல்லாஹ் அவங்களுடைய தொழுகைகளை கபூல் செய்வானா. ஏன்னா முடியல உட்கார்ந்து இருக்கிறான், நம்ம அதுக்கு கருத்து சொல்ல வரல. ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். நான் சொல்ல வருவது, சேரில் உட்கார்ந்து தொழுபவர்களிடத்துல ஒரு இந்த இங்கிலீஷ்ல ரெக்யூஸ் அவைது ரெக்யூஸ்டா. நான் கேட்கறது என்ன அப்படின்னா, அப்படியே உட்கார்ந்து தொழுதாலும் கூட நிற்கும் போது நின்றுங்க. ருக்கு செய்யும் போது சேர்ல உட்கார்ந்துட்டு தயவு செய்து ருக்கு செய்ய வேண்டாம், நின்றுட்டே செய்யுங்க. ஏன்னா அவங்கள வச்சு அல்லாஹ் உலகத்தை அழிக்கிறது இல்லை. சுப்ஹானல்லாஹ் சொல்லு. ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தொழுகிற ருக்கு செய்கிற அந்த முதியவர்கள், தொழுகையில் ருக்கு செய்கிற முதியவர்களை வைத்து, அந்த வயதானவர்களை வைத்து அல்லாஹ் எதை அழிக்கிறது இல்லை? உலகத்தை அழிப்பதில்லை. ஏன்னா அவங்கள பார்த்த உடனே ரப்புக்கே இறக்கம் வந்துடுது. அந்த வயசாளிகளை பார்த்தாலே இந்த வயசுலயும் ருக்குவா, முதுகு குனிய முடியாத நேரத்திலும் ருக்கு செய்கிறார்களே, அல்லாஹ் இறக்கப்படுகிறான். அதனால அல்லாஹ் உலகத்தை அழிக்கிறது இல்லை. அல்லாஹ் 3வது விஷயம் சொன்னான், பால் குடி மறக்கப்படாத குழந்தைகள் இருக்கிற வரை நான் உலகத்தை அழிக்கிறது இல்லை. இந்த சின்ன பிள்ளைங்களை பார்த்தாலே மழலை பிள்ளைகளை, அந்த பால் குடிக்கிற பிள்ளைங்களை வச்சு அல்லாஹ் உலகத்தை அழிக்கிறது இல்லையா? ஆமா. 4வது ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொன்னான், கால்நடைகளை பார்த்து அது மேல இறக்கப்பட்டு நான் உலகத்தை அழிக்காம இருக்கேங்கிறான் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா. இப்ப 4 பெரும் விஷயங்களில் நாம் முன்னால் மனதில் வைக்கிற விஷயம், தொழுகையில் ருக்கு செய்கிற முதியவர்கள் இருக்கும் வரை, இரையச்சமுள்ள வாலிபர்கள் அவர்கள் இருக்கும் வரை நான் உலக
அதுல இருக்க அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. குர்ஆனுடைய தொடர்பு ஹயாத் இருக்கிற வரை அல்லாஹ் நமக்கு கொடுப்பானாக. குர்ஆனுடைய தொடர்பு நமக்கும் நம்மளுடைய சந்ததிகளுக்கும் அல்லாஹ் கொடுப்பானாக. கற்றுக்கொள்ளுவதில் எந்த சிரமமும் இல்லை. கற்றுக்கொள்ளுவதில் எந்த சிரமமும் இல்லை. ஒரே ஒரு சிரமம் தான், நேரம் கொடுக்க. ஒரே ஒரு சிரமம் தான். அது உட்கார்ந்து இருக்கும் போது அது உட்கார்ந்துட்டா வந்துடும், அது வராம இருக்காது. ஆமா, வலக்கது யஸ்ஸர்னல் குர்ஆன லித்திக்ரி ஃபஹல் மின் முத்தகிர். நீங்க கத்துக்கிறதுக்காக தான் நான் லேசா படிச்சிருக்கேன் அல்லாஹ். நீங்க படிக்கணும் என்பதற்காக வேண்டிதான் இந்த குர்ஆனை நாம் எளிதாக்கினோம் என்கிறான் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானு. அது வந்துடும், அது வராம இருக்காது. ஆனால் நாம கொடுக்க வேண்டியது என்ன பை? நேரம். அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. அந்த நேரத்தில் அல்லாஹ் நமக்கு பரக்கத்து செய்வானாக. எங்கெல்லாம் குர்ஆன் கற்றுக் கொடுக்கப்படுகிறதோ அவர்களிடத்தில் அதை கற்று ஹயாத்துள்ளவரை குர்ஆனுடைய தொடர்போடு உலகத்தில் அல்லாஹ் வாழ அல்லாஹ் நம் குடும்பத்தார்களுக்கும் நமக்கும் உலக முஸ்லிம்களுக்கும் கொடுத்து அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. சுன்னத்துல்